ஆர்எஸ்பி பானம் அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும். நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். உண்மையிலேயே சாதாரண கிழங்கு இருக்கிற தீபாவளியே இல்லை. ஆடி 18 ஆடி 18 இல்லை. அது ஏன் மாறுதுன்னா, வானத்தில் நடக்கிற மாற்றங்களை வச்சு தான் ரம்ஜான் கொண்டாடப்படுகிறது. சும்மா இல்லைங்க. அதுக்கான காரணம் என்ன எழுதியிருக்குதுல. தீபாவளியோட காரணம், கந்த சஷ்டி என்ன, அதோட காரணம் என்ன? குறிப்பாக தமிழ் கேலண்டர் மட்டும்தான் இந்த சூரியனோட ஓட்டத்தை குறிக்கக்கூடிய நாட்காட்டியாக இருக்கும். சூரியனோட ஓட்டத்தை கவனிக்கிறதுக்கு தான் நம்மளோட கோயில், கருவறை, கொடிமரமெல்லாம் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. நட்சத்திரத்தை எப்படி வானத்தில் பார்க்குறதுங்கிறது சைடில் இருக்கும். அந்த நட்சத்திரத்தை நம்ம வானத்தில் எப்படி பார்க்குறது? வணக்கம் நண்பர்களே. சித்தரியல் நாட்காட்டி. இந்த நாட்காட்டியை நான் ஏன் வாங்கணும் அப்படின்னு பல பேர் கேட்குறீங்க. அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ. நம்ம பயன்படுத்துகிற சாதாரண நாட்காட்டி தப்பாக இருக்குது. இந்த சித்தரியல் நாட்காட்டி சரியாக இருக்குது. அது அந்த சாதாரண நம்ம பயன்படுத்துகிற நாட்காட்டிக்கும் இதற்கும் 24 நாள் வித்தியாசம் இருக்குது. இதுக்காக தான் இந்த சித்தரியல் நாட்காட்டி அவங்க எல்லாத்தையும் நான் வாங்க சொல்கிறேங்க. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது வானவியல் நடக்கிற அற்புதம், உண்மை. அப்போது அது எப்படி தப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். ரம்ஜான் எல்லா வருஷமும் இங்கிலீஷ் கேலண்டரில் ஒரே டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி கொண்டாடுறாங்களா? சிந்திங்க. இப்போ பொங்கல்னா ஜனவரி 14, தீபாவளினாலும் வச்சு கொண்டாடுறாங்களா இல்லைங்களா? நல்லா கேவீங்க. ரம்ஜான் ஒவ்வொரு வருஷமும் மாறி மாறி வேறு வேறு மாதத்துக்கு போயிட்டே இருக்கா இல்லையா? அது ஏன் மாறுதுன்னா, வானத்தில் நடக்கிற மாற்றங்களை வச்சு தான் ரம்ஜான் கொண்டாடப்படுகிறது. புத்த பூர்ணிமா எல்லா வருஷமும் ஒரே டேட்டில் கொண்டாடுறாங்களா? 2000 பார்த்தீங்கன்னா மே 18 கொண்டாடி இருப்பாங்க புத்த பூர்ணிமா. 2026 மே 1 கொண்டாடி இருப்பாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் ஏன் இருக்குது புரிஞ்சுக்குங்க. பல நாடுகளில் பல இனங்கள், பல மதங்கள் வானத்தை பேஸ் பண்ணி தான் எல்லாமே கொண்டாடுறாங்க. நம்ம மட்டும்தான் இந்த கேலண்டரை பேஸ் பண்ணி கொண்டாடிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே சாதாரண கேலண்டர் இருக்கிற தீபாவளியே இல்லை. ஆடி 18 ஆடி 18 இல்லை. பொங்கல் இல்லை. ஆமாங்க, எல்லாமே தப்பாக இருக்குதுங்க. இதைத்தான் ஆழியாறு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் பல வருடம் ஆராய்ச்சி செஞ்சு உலக மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கார். நானும் ஆரம்பத்தில் எனக்கும் புரியல. பல வருடமாக நானும் அப்பப்போ கூட போய் கற்றுக்கிட்டு பார்த்து இப்போ எனக்கும் அது புரிஞ்சனால இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னால் சொல்ல முடியுது. இந்த சித்தரியல் நாட்காட்டி நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சிங்கன்னா, இதில் தீபாவளி உண்மையிலே என்ன டேட்டில் வருது, சும்மா இல்லைங்க. அதுக்கான காரணம் என்ன எழுதியிருக்குதுல. தீபாவளியோட காரணம், கந்த சஷ்டி என்ன, அதோட காரணம் என்ன, கார்த்திகை தீபம் எப்போ வருது, அதுக்கான காரணம் என்ன, கற்போட்டம்னா என்ன, மார்கழி கற்போட்டம்னா என்ன, பொங்கல் எப்போ வருது, மகா சிவராத்திரி ஆக்சுவலாக எப்போ வருது, சமநாள் அப்படின்னா என்ன, சங்கராந்தி அப்படின்னா என்ன, ஊழி காலம்னா என்ன, மழை வரும் நாள் எப்படி கண்டுபிடிக்கிறது, பருவம், பட்டம், இது எல்லாமே இந்த நாட்காட்டியில் இருக்குதுங்க. இது எதுவுமே இந்த சாதாரண நாட்காட்டியில் இல்லைங்க. அதனால் கண்டிப்பாக இந்த நாட்காட்டியை பெரியவங்கெல்லாம் முதல்ல வாங்கி என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு பின்னான ஒரு சந்ததிக்கு இதை கற்றுக் கொடுக்கணுங்க. இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய உண்மையை மறைக்கப்படும். வானம் பொய் சொல்லாதுங்க, புரிஞ்சுக்குங்க. சங்கராந்தி எல்லாம் பொய் சொல்லாது. சூரியன் திரும்ப நாளெல்லாம் உலகத்தில் யாரும் மாற்றியெல்லாம் பேசவே முடியாதுங்க. எனவே சித்தரியல் நாட்காட்டி அவசியம் எல்லார் வீட்டிலும் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு நாட்காட்டிங்க. இப்போது ஆரம்பத்தில் இதை பற்றி புரிஞ்சுக்காம இப்பொழுது 2000 விவசாயிகள் இந்த கேலண்டரை பார்த்து எப்போ மழை வருங்கிறத கணித்து கரெக்டாக பயிர் செஞ்சு லாபம் சம்பாரிச்சிட்டு இருக்காங்கங்க. ஆமாங்க, பருவங்கள்லாம் மாறிடுச்சுங்க. பழைய கேலண்டரை பார்த்துட்டு நீ உட்காந்துருந்தீங்கன்னா மழை வராது. இந்த கேலண்டரில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக டெய்லி மழை வருதா, மேகம் வந்துச்சா அப்படின்னு நோட் பண்ணி வைக்கணுங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்த வருஷம் எந்த டேட்டில் மழை வரும், எந்த டேட்டில் மேகம் திரும்பும், எல்லாமே இந்த ஒரு வருஷம் டேட்டா எடுத்திங்கன்னா அடுத்த வருஷம் கண்டுபிடிக்க முடியுங்க. அதற்கான அறிவியல், அதற்கான பயிற்சிகள் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்ருக்காருங்க ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள். புரிந்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்தை அவசியம் நமது சந்ததிக்கு கடத்த வேண்டும்.
தமிழர் விண்ணியலும் வாழ்வியலும் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் இது சம்பந்தமாக நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறாரு. அவசியம் சித்தரியல் நாட்காட்டியை நீங்கள் வீட்டில் வாங்கி மாட்டுங்கள். சும்மா மாட்டுங்க. அந்த பக்கத்தில் போகும்போது சும்மா பாருங்கள். அதில் சாதாரண கேலண்டரில் என்ன டேட்டு, ஆக்சுவலாக என்ன டேட்னு எல்லாம் டீட்டெயிலாக இருக்குங்க. கொஞ்சம் சிந்திங்க. ஒன்றும் தெரிஞ்சுக்கலாம் வேண்டாம். சும்மா மாட்டின்னு டெய்லி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது படிங்க. அப்போ உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சதுக்கப்புறமா எவ்வளோ மாறி இருக்குது, எவ்வளவு மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருங்க. இப்பொழுது திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு 10 நிமிடம் அவரது கருத்துக்களை கூறுவார். அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த சித்தரியல் கேலண்டர் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த சித்தரியல் நாட்காட்டிங்கிறது என்னென்னா சைடீரியல் கேலண்டர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது உருவாகி எவ்வளோ காலம் ஆச்சுன்னா 12,800 வருஷத்துக்கு மேலே தான் அந்த கேலண்டர் புழக்கத்தில் இருக்குது. ஏன்னா நம்ம தமிழர் நாட்காட்டி சித்தரியல் நாட்காட்டி. சித்தரியல் தான் சைடீரியல்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சித்தரியல் நாட்காட்டி இப்போ வழக்கத்தில் இருக்காருன்னா இருக்குது. ஆனால் அதை அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஏன்னா நம்மளோட சூரிய சுத்துக்கு தகுந்த மாதிரி தான் இந்த சித்தரியல் நாட்காட்டி அப்டேட் பண்ணணும். நிலாவோட ஓட்டம், பூமியோட ஓட்டம் ப்ளஸ் இந்த சூரியனோட ஓட்டம், இந்த மூணுமே இந்த சித்தரியல் கேலண்டரில் வரும். குறிப்பாக தமிழ் கேலண்டர் மட்டும்தான் இந்த சூரியனோட ஓட்டத்தை குறிக்கக்கூடிய நாட்காட்டியாக இருக்கும். இந்த சித்தரியல் நாட்காட்டியில் 60 சுழலாண்டுகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஆனால் இப்போ நாம் அதை பயன்படுத்துகிறதே இல்லை. அந்த 60 சுழலாண்டுகள்ங்கிறது கரணம், அதாவது டிகிரி வேறு. அதாவது 360 டிகிரி அது வேறு, ஆனால் கரணம்ங்கிறது வேறு. ஏன்னா இப்போ நிலா வச்சிட்டோம்னா பூமியை சுற்றி ஒரு கரணம் வர்றதுக்கு 27 நாட்கள் ஆகும். ஆனால் பௌர்ணமி டு பௌர்ணமி 29 நாள் ஆகும். அதைத்தான் ஒரு மாதம்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு வருஷத்தில் 12 பௌர்ணமி அமாவாசை வரும். ஆனால் நம்மளோட கேலண்டரில் 13 கரணம் வரும். இதெல்லாம் குறித்தது தான் நம்மளோட சித்தரியல் கேலண்டர். இந்த சித்தரியல் நாட்காட்டி நாம் தமிழில் படிச்சிருக்கிறோம். நம்மளோட வரலாறு இதில் எழுதியிருக்குது. ஒவ்வொரு பேஜ்லேயும் நம்மளோட திருவிழாக்கள், நோம்பி அதுக்கெல்லாம் என்ன காரணம்ங்கிறத நாம் இதில் ஒவ்வொரு இதுலேயும் குறிச்சிருப்போம். அந்தந்த மாதத்தில் வர்ற நோம்பிக்கு என்ன அர்த்தம், அதோட மரபு என்ன அப்படிங்கிறது இதில் எழுதியிருக்கோம். அது போக தேதி இந்த சித்திரை அப்படின்னு இருக்கிற பக்கத்தில் 1 அப்படின்னு பெருசாக போட்டிருக்கிறது நம்மளோட சித்திரை 1. ஏன்னா தமிழ் அந்த தேதி தான் நாம் இங்கே பெருசாக போட்டிருப்போம். அது பக்கத்தில் பச்சை கலரில் இருக்கிறது ஆங்கில தேதி, சின்னதாக இருக்கும். அது போக அதுக்கு கீழே இருக்கிறது திருத்தப்படாத நாட்காட்டி. இப்போ நாம் புழக்கத்தில் இருக்கிற திருத்தப்படாத நாட்காட்டி அது கீழே இருக்கும். அதுக்கும் கீழே நம்மளோட வளர்பிறை, தேய்பிறை அதோட நேரம், முடிவு நேரம் தான் இங்கே போட்டிருப்போம். அன்னைக்கு என்ன நட்சத்திரத்தில் நிலா இருக்குது அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்டிருக்கோம். இந்த மாதிரி நம்மளோட சித்திரை எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா மார்ச் 21 அதாவது சமநாளிலிருந்து அடுத்த நாளில் நம்ம இந்த சித்தரியல் கேலண்டர் ஆரம்பிச்சிருக்க வேணும். கவர்மெண்ட்டு இன்னும் அதை திருத்துறதுக்கு உண்டான நேரம் வரலையோ இல்லை ஏதோ இல்லை மாற்றலை. ஆனால் நம்ம இதை மாற்றாமல் இருந்தோம்னா நம்மளோட பருவம் பட்டம் தப்புது. அப்போது பருவம்னா என்ன, பட்டம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதில் நாம் குறிப்பிட்டு சொல்லியிருப்போம். பருவம்ங்கிறது இந்த சமநாளை ஒட்டி மார்ச் 20 தான் ஈக்னாக்ஸ். அதை ஒட்டி வரக்கூடிய அந்த முதல் மார்ச் 20லிருந்து முதல் ஒரு மாதம் சித்திரை. அப்போது இந்த சித்திரை மாறுமா அப்படின்னா ராசிகளில் சூரியன் நகர் அது மாறணும். ஏன்னா எதுவுமே காலம்ங்கிறதுல ஃபிக்ஸ்டு கிடையாது, நகர்ந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எல்லா கோள்களும் எல்லா கிரகங்களும்
எல்லா சூரியன்களும் எல்லாமே நகர்ந்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி நம்ம சூரியனும் நகர்ந்துட்டே இருக்கிறப்ப இந்த ராசிகளில் ஒவ்வொரு 30 டிகிரி நகர்றப்போ ஒரு ராசியில் அடுத்த ராசிக்கு போகும் சூரியனும். அப்போ சூரியன் போகிறப்ப இந்த காலம் மாறும். அப்போ நாம் இந்த பருவம் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு மாதம் நாம் சூரியனோட ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டே வந்து திருப்பி இந்த சமநாளில் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணணும். 30 டிகிரி வரைக்கும் நகர்த்திட்டே போகலாம். ஆனால் 30 டிகிரிக்கு மேலே அடுத்த 31வது டிகிரி 32வது டிகிரி போகக்கூடாது. திருப்பி நம்ம சமநாளில் வந்து பருவத்தை விட்டுறக்கூடாது. அதுக்காக பருவத்துக்காக இந்த சமநாளை மாற்றணும், அப்டேட் பண்ணணும், சூரியனோட ஓட்டத்தை கவனிக்கணும். சூரியனோட ஓட்டத்தை கவனிக்கிறதுக்கு தான் நம்மளோட கோயில், கருவறை, கொடிமரமெல்லாம் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அதோட பயன்பாட்டை நம்ம இப்போ மறந்துட்டோம். வெறும் மணியாட்டி காசு சம்பாதிக்கிற இடம் இல்லை அது. அது நம்மளோட அந்தந்த ஊர்களுக்கு உண்டான கேலண்டர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடம். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஊரில் கோயிலில் அந்த கேலண்டர் தயாரிக்கிறதுக்கு அந்த பூசாரி அந்த கேலண்டர் அவர் தான் தயாரிக்கணும். அந்த ஊருக்கு பஞ்சாங்கம் அவர் தான் தயாரித்து கொடுக்கணும். இப்படி நம்ம கோயில்களில் இந்த கருவறையிலிருந்து கொடிமரத்து வழியாக நாம் வானத்தில் ராசி பார்க்குறப்ப ஒரு ராசி நகர்ந்துருச்சுன்னா அதையே நகர்த்துறதுக்கு உண்டான மாற்றம் பண்ணணும். அது இப்போ பண்ணலை. அதனால நாம் இப்போ அதை எல்லாத்துக்கும் பருவம் மாறிடுச்சு, பட்டம் மாறிடுச்சுங்கிறத குறிப்பிடுறதுக்காக இந்த நாட்காட்டியை தயாரித்து இப்போ ஒரு 2000 விவசாயிகள் இதை பயன்படுத்தி அவங்கவுங்க ஊரில், அவங்கவுங்க வீட்டில், அவங்கவுங்க தோட்டத்தில் என்றைக்கு மழை வருங்கிறத அவங்களே கணிச்சிக்க முடியும். அந்த கற்போட்ட குறிப்புகள் எப்படி எடுக்கிறது, கற்போட்ட ஆரம்பம்னு என்ன, கற்போட்ட முடிவுன்னு என்ன, அது எப்போ மார்கழி மாதம் வரும், ஆடி மாதம் வருங்கிறதெல்லாம் இந்த கேலண்டரில் போட்டிருக்கு. அதே மாதிரி கீழே ஒரு கட்டம் போட்டிருப்போம். அந்த கட்டத்தில் பார்த்தோம்னா தெளிவான வானம், வெண்மேகம், கருமேகம், சாரல், மிதமான மழை, கனமழை, இப்படி ஒரு குறிப்பு கொடுத்துருக்கோம். அதில் அன்னன்னைக்கு நாம் எது அன்னைக்கு ஒரு சாரல் அடிச்சதுன்னா சாரல் அப்படின்னு போட்டுக்கணும். கனமான மழைனா கனமான மழை டிக் அடிச்சுக்கணும். வெண்மேகம் மூட்டமாக இருக்குது, கருமேகம் மூட்டம் இருக்குதுன்னா அதை டிக் பண்ணிக்கணும். மழை பெஞ்சா மழை இருக்குதுன்னு நாம் டிக் பண்ணிக்கிட்டோம்னா என்னன்னைக்கு மழை வருதுன்னு இந்த கேலண்டர் நம்மளுக்கு அடுத்த வருஷம் நம்மளுக்கு காமிக்கும். அப்போது நாம் கற்போட்ட குறிப்புகள் எடுப்பப்போ இந்த கற்போட்ட குறிப்புகளுக்கும் இந்த மலைக்கும் என்ன தொடர்புங்கிறத நம்ம ஈஸியாக கணிச்சிட முடியும். அப்போது இந்த கற்போட்டம் எடுத்தால் நம்ம தோட்டத்தில் என்றைக்கு மழை வருங்கிறத நாம் தெரிஞ்சுக்க முடியும். கற்போட்டம்ங்கிறது நம்ம தமிழ் மரபில் இருந்த ஒரு வளமை, மறந்துட்டோம். இப்போது 420 வருஷமாக நம்ம மறந்துட்டோம். அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த காரணத்தெல்லாம் தான் இப்போ நான் தெளிவாக தமிழர் அஸ்ட்ரானமி அப்படிங்கிற அந்த சேனலில், தமிழர் விண்ணியலும் வாழ்வியலும் அந்த சேனலில் யூடியூப்பில் தொடர்ந்து பதிவுகள் போட்டுகிட்டே வரேன். அதைய பார்த்து நாம் வானத்தில் நம்ம அன்றாட நிகழ்வு ஒவ்வொரு நோம்பிக்குமே என்ன காரணம் அதுங்கிறதெல்லாம் அது தொடர்ந்து குறிப்பிட்டு வருவோம். இப்படி ஒவ்வொரு மாதமும் நாம் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடியில் என்ன நோம்பி இருக்குது, தமிழர் நோம்பி மட்டும் இதில் குறிச்சிருப்போம். நம்ம எப்போ முருகனுக்கு விழா எடுக்கணும், சிவனுக்கு என்னைக்கு விழா எடுக்கணுங்கிறதுல இதில் வரிசையாக இருக்கும். அப்புறம் முகூர்த்தமெல்லாம் எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிற ஒவ்வொரு நாளும் ஓரைகள் இதெல்லாம் போட்டிருப்போம். அப்போது இந்த தெளிவான இந்த சித்தரியல் நாட்காட்டி பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் தொடர்ந்து அந்த விண்ணியலும் வாழ்வியலும் சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் ஒவ்வொரு நோம்பிக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு 10 வீடியோவாவது போடுவோம். அந்தந்த நோம்பிகளுக்கு உண்டான காரணங்கள் எல்லாமே இதில் முடிஞ்ச வரைக்கும் எழுதியிருக்கிறோம். ஆனால் இந்த கேலண்டருக்குள்ளே இவ்வளோ தான் எழுத முடியும், இதுக்கு மேலே எழுத முடியல. இது போக புக்காக வேறு நிறைய போட்டிருக்கிறோம். அது போக ஒவ்வொரு மாதத்துலேயும் என்னென்ன நோம்பிகள் வருது, பௌர்ணமி எப்போ வருது, எப்போ அமாவாசை, அதுக்கு உண்டான காரணங்கள் என்ன, ஒவ்வொரு அமாவாசையில் என்னென்ன விசேஷங்கள் வருது, பௌர்ணமியில் என்னென்ன விசேஷங்கள் வருது, எல்லாத்துக்கும் அதில் விளக்கம் இருக்கும். நீங்கள் படித்து பாருங்கள். அப்புறம் நம்மளோட நட்சத்திரத்தை எப்படி வானத்தில் பார்க்குறதுங்கிறது சைடில் இருக்கும். அந்த நட்சத்திரத்தை நம்ம வானத்தில் எப்படி பார்க்குறது, அதை அடையாளம் கண்டுபிடிக்கிறது எப்படிங்கிறது, அந்த மாதத்தில் சூரியன் எந்த ராசிக்குள்ளே போகும், எல்லாமே இதில் இருக்கும்.
ஏன்னா இதே பெரிய புத்தகம். இதையும் நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப விண்ணியல பத்தி நெறையா தெரிஞ்சுக்க முடியும். அதுபோக இந்த விண்ணியல பத்தி நாம முழுசா தெரிஞ்சுக்கணும்னா, வானத்தில பார்க்கணும்னா ஸ்டெல்லேரியம் ஆப் அது வழியாவும் நாம வானத்த பார்த்து கத்துக்க முடியும். அதுலயும் நீங்க கத்துக்கலாம். அப்போ இந்த சிதறியல் கேலண்டர் பிரகாரம் நாம தேதிகள ப கடைபிடிச்சோம்னா, நம்மளோட உண்மையான அந்த திருவிழாவோட நோக்கம் நிறைவேறும். அதுபோக இந்த கர்ப்போட்ட காலங்கள் கரெக்ட்டா அமையும். நம்மளோட வானத்தில இருந்து வரக்கூடிய அந்த மழை நேரங்கள நாம முதல்ல 6 மாசத்துக்கு முன்னாலயே துல்லியமா கணிச்சுக்க முடியும். அதுபோக நம்மளோட வாழ்வியல் இப்ப பார்த்தோம்னா, கத்திரி வெயில் எப்போங்கிறது நாம கண்கூட உணர முடியும். அடுத்தது பட்டம் எப்போ மாறுது? அதாவது காத்து தென்மேற்கு பருவக்காற்று எப்போ மாறப்போகுது? வடகிழக்கு படிச்சுட்டு இருக்கு. அது மாறப்போகுது. அந்த பட்டம் மாறுறது வைகாசியில வர்ற பௌர்ணமியில தான் மாறும். சித்ரா பௌர்ணமியில மாறாது. அப்புறம் கார்த்திகையில அந்த தென்மேற்கு பருவக்காற்று மாறி வடகிழக்கு பருவக்காற்றா மாறும். கார்த்திகை பௌர்ணமியில தான் மாறும். அப்பதான் நம்ம வெளியில விளக்கு வச்சு, அதைய காத்து திரும்புறத ம கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா ஊர்கள்லயும் வெளிய வைப்போம், வீட்டுக்கு வெளிய. இது மாரி வைகாசி மாசம் காத்து திரும்புறத பட்டமுட்டு நாம அதைய கன்ஃபார்ம் பண்ணுவோம். இந்த மாரி நெறைய நம்மளோட வளமைகள், வாழ்வியல் எல்லாமே இந்த கேலண்டர்ல இருக்கு. இதை நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சா தான் தெரியும் இதோட அருமை. நன்றி. சிதறியல் நாட்காட்டி அம்மி தற்சார்பு சந்தையில் கிடைக்கும். AAMMII.comல போய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக சிதறியல் நாட்காட்டியை நீங்கள் வாங்கலாம். இந்த ஆன்லைன் மூலமாக பர்ச்சேஸ் பண்ண தெரியாத நபர்கள் இருந்தீங்கன்னா 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு சிதறியல் நாட்காட்டின்னு கேட்டு வாங்கி வீட்டில் மாட்டுங்க. இதை படிங்க. ஆழியார் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் நடத்தும் விண்ணியிலும் வாழ்வியலும் அப்படிங்கிற ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்குங்க. நேரடி வகுப்பில் கலந்துக்குங்க. யூடியூப் சேனல் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். வானவியலை நாம் முன்னோர்கள் அழகாக கற்று வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது அடிப்படையே தெரியாமல் இருப்பது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. எனவே சிதறியல் நாட்காட்டி கண்டிப்பாக ஒரு பொக்கிஷம்.